8:30 மணிக்கு 8:45 வர்றவன்னு சொன்னவன் சென்னையில் அங்கேருந்து கிளம்புறான் 8:45 கிளம்பி ஒவ்வொரு இடங்கள்லையும் 4 மணி நேரம் 6 மணி நேரம் தாமதமாக வர்றான். என்ன காரணம்? நம்மளை தேடி நம்மளை பார்க்க எல்லாரும் நிற்கட்டும், 6 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்கட்டும், கூட்டம் கூடட்டும். கூட்டம் கூடி எப்படியாவது வன்முறை நடந்து எவனாவது 10-100 பேர் செத்தா தான் வந்துக்கிட்டு நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. எப்படியாவது தமிழ்நாட்டு அரசியலை வந்துட்டு குழப்பம் பண்ணலாங்கிற ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு 4 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த கரூர் நகரத்தை ஒரு குறுகிய ஒரு பிரதானமான சாலையில் 80 அடி சாலையில் எத்தனை பேர் தாங்குது? கிட்டத்தட்ட 30,000 பேரை நிப்பாட்டி வச்சிருக்கேன். காலையில் 7 மணிக்கு வந்த அந்த பெண்களும் குழந்தைகளும் 7 மணிக்கு வந்தவங்க 7 மணி வரையும் கயிறை கட்டி வச்சுட்டு விடலை. அவங்களுக்கு தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, ஒரு பிஸ்கட் பாக்கெட் கிடையாது, உணவு கிடையாது. இப்படி அந்த நெருக்கடியாக வந்து 40 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை, கொலை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே குழப்பம் பண்ணணும், தமிழ்நாட்டு அரசியலை வந்துக்கிட்டு சிதைக்கணும், தமிழ்நாட்டை வந்துட்டு கலவர பூமி ஆக்கணும், கலவர பூமி ஆக்கணும், தமிழ்நாட்டை வந்து ஒரு மத கலவர பூமி ஆக்கணுங்கிறதான் இவங்களோட திட்டம், நோக்கம். சரி, அவனுக்கு தான் அறிவிழாவும் பண்ணுறான்னா நீங்கள் மக்கள் எங்கே போனீங்க? உங்களுக்கு என்ன அறிவு? உங்களுக்கு அறிவு வேணாமா? உங்களுக்கு கொஞ்சமாவது இவன் என்ன இருக்கு? இந்த நாயிட்ட என்ன இருக்குன்னு இவன் போய் நீங்கள் இவனை பார்க்கறதுக்கு 30,000 பேர் 40,000 பேர் ரசிகர்கள் போய் நீ வந்துட்டு அவனை பாரு, சா, தூக்கு போட்டு சா, என்ன வேணாலும் பண்ணு. ஏன்டா உங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளையில கூட்டு போறீங்க? என்ன 1.5 வயசு குழந்தைங்க என்ன தெரியும் அரசியல்? 5 வயசு குழந்தைங்க என்ன அரசியல் தெரியும்? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட போறாங்க, பொண்டாட்டி, புருஷன், புள்ள. இது என்ன? இது எந்த உலகத்துல எந்த உலகத்துலையும் இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் கிடையாது. ஒரு சினிமாக்காரனை நம்பி, ஒரு கூத்தாடியை நம்பி, ஒரு குடிக்கிற நாயை நம்பி, ஒரு பொம்பளை பிடிக்கிற நாயை நம்பி இப்படி போறீங்கள, குடும்பம் ஒன்றுமா சாகுறீங்களடா. எங்களுக்கு நீங்க பாட்டில் செத்துட்டு போயிருங்க, எங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. அந்த படங்கள்லாம் பார்க்க முடியல. தமிழ்நாடு அரசு இறங்கி உடனடியே நடவடிக்கை எடுத்தா தமிழ்நாடு அரசை வந்துக்கிட்டு குறை சொல்றான், போலீஸை குறை சொல்றான், காவல்துறையை வந்துட்டு குறை சொல்றான். நீ பண்ண வந்துட்டு அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு 40 உயிர் போயிருச்சாங்க. யாரு பதில் சொல்றது? செத்து புணம் கூட பாடி கூட மருத்துவமனை போல நீ ஓடி போய் 40 நிமிஷத்துக்குள்ள பனையூர் பங்களாக்குள்ள ஓடி ஒளிகிற நீ எல்லாம் ஒரு தலைவன், எல்லாம் ஒரு அரசியல்வாதி, வெக்கம் இல்லாம வெளியில வர்ற உன்னை எவன் இறக்கி விட்டு என்ன பண்றான், யாரு என்ன செய்யறது எங்களுக்கு தெரியாதா? ஆரம்பத்துல நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது ஆர்எஸ்எஸ் வேலை, ஆர்எஸ்எஸ் தான் இறக்கி விட்டு தமிழ்நாடுக்குள்ள குழப்பம் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த போயிட்டு உடனடி என்னத்தானே போன நீ போய் குருமூர்த்தி வீட்டுக்கு போற. குருமூர்த்தி யாரவன் குருமூர்த்தி? தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயம் பண்றதுக்கு அவன் யாரு? சீமான் அங்கதான் போறான், ஓபிஎஸ் அங்கதான் போறான், எடப்பாடி அங்கதான் போறான். என்னடா தமிழ்நாட்டுக்கும் குருமூர்த்திக்கும் என்னடா இருக்கு? அவன் ஒரு வந்துட்டு ஆடிட்டு அவன் ஒரு பார்ப்பான், செத்த பார்ப்பேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னா தமிழர்கள் போற எங்க காலில் வந்து கும்பிடணுங்கிறான். நாய நீ யார? உங்க காலில் வந்து நாங்க என்ன கும்பிடணும்? அவன் வீட்டுல போய் ஆலோசனை பண்ணிக்கிறீங்க. என்னடா ஆலோசனை பண்றீங்க நீங்க? தமிழ்நாட்டை எப்படி கூறுவாக்கலாம், எப்படி கலவரம் பண்ணலாம், எப்படி வந்துகிட்டு இந்த நாசக்காடாக்கலாம் பாக்குறீங்க? ஒரு மசர் பண்ண முடியாதா தமிழ்நாட்டை? பொதுமக்கள் ஆகிய நீங்க தான் விழிப்புணர்வு. சினிமாவுக்கு போங்க, பாருங்க, கைதட்டுங்க, வாங்க. இந்த நாய் பின்னால ஏன் போறீங்க நீங்க? நீ போய் சாகிறதும் இல்லாம உன் குழந்தை உன் பிள்ளையும் கூட்டி கொண்டு போய் சாகரிக்கிறீங்களடா. எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் உள்ள மனிதநேயமிக்க தலைவர்கள் பூராங்க அங்கதான் கிடக்காங்க. பாவம், எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு. இனிமே தமிழ்நாட்டுக்குள்ள இவன் வந்துட்டு பரப்புரை பண்ண வந்தான்னா பொதுமக்கள் எல்லாரும் செருப்பு கழட்டிட்டு அடிங்க. இவன் திருப்பி வந்துக்கிட்டு பனையூர் பங்களாக்குள்ள போகக்கூடாது, ஓட விட்டு விரட்டி அடிக்கணும். இவன் பின்னால யாரும் போகாதீங்க தயவு செய்து. நீங்க வந்து என்ன இருக்கு? அந்த நாய்ட்டு என்ன இருக்கு? நாய் சினிமா நடிக்க வந்துச்சு, பலாயிரம் கோடி அடிச்சிச்சு, அடிச்ச காசை பூரா லண்டன்ல பதுக்கி வச்சிருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி போலோட சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியல் நாசம் படுத்துறதுக்காண்டி இறக்கி விட்டுருக்காங்க. தமிழக மக்கள் கொஞ்சமாவது விழிப்புணர்வோடு இருங்க. இப்ப பின்னால போகாதீங்க தயவு செய்து. நீங்க திருப்பி இவன் கூட்டம் போட்டு போனீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு நீ அறிவிக்கிறீங்க நீங்க? இவன் போய் வந்து ஜெனரேட்டர்ல விழுந்து சாவான், மரத்து மேல ஏறி வந்து கீழே விழுந்து சாவான். எதுக்கு நீங்க 10 லட்ச ரூபாய் பொதுமக்கள் காசை, பொதுமக்கள் வரிப்பணம் எடுத்து கொடுக்குறீங்க நீங்க? அதுவும் தவறு. எவன் வேணா சும்மா போய் சாகிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு? ஒரு புயல், ஒரு விபத்து அந்த மாதிரி இருந்தா நீங்க கொடுங்க. நீங்க தமிழ்நாடு அரசை வன்மையா கண்டிக்கிற 10 லட்ச ரூபாய் கொடுத்தல எதுக்கு கொடுக்குறீங்க நீங்க? நீங்க என்ன செஞ்சாலும் இந்த பொதுமக்களை வந்துட்டு அவங்க தூண்டி விடுறாங்க. நீங்க தமிழ்நாடு அரசு தான் காரணம், போலீஸ் தான் காரணம், அனுமதி கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல.
கேட்டது பூரா இவங்க கேட்ட இடத்த கொடுத்துருக்கு காவல்துறை. கரண்டை கட் பண்ண சொல்லியிருக்கு. எங்கேயாவது எந்த உலகத்துல எந்த அரசியல் கட்சியாவது இப்படி இருக்குமா? கரண்டை கட் பண்ண சொல்லுவானா? கரண்டை கட் பண்ண சொன்னது அவங்க இப்ப வந்து திருப்புறாங்க, கரண்டை கட் பண்ணிருச்சு காவல்துறைன்னு சொல்லி. தயவு செய்து கோர்ட்ல நீதிமன்றத்துல போய் தமிழ்நாடு அரசு இவனுடைய பரப்புரை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு மக்கள் இவன் முன்னால போகாதீங்க. தயவு செய்து முன்னால போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. தயவு செய்து இந்த படத்தெல்லாம் கொடுக்காதீங்க. அனாவசியமா தூக்கி கொடுக்காதீங்க. இந்த காசெல்லாம் 10 லட்ச ரூபா பெரிய விஷயம் கிடையாது தமிழக அரசுக்கு. எதுக்கு நீங்க ஊக்கப்படுத்துறீங்க? இவன் போய் வீம்புக்கு போய் உட்காந்து சாவான். எவனாவது காலையில 7 மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் சோறு தண்ணி திங்காம தண்ணி குடிக்காம குழந்தை குட்டியோட போய் கிடப்பானாங்க? எந்த ஒரு அறிவுள்ள ஜீவனும் அறிவுள்ள ஒரு மனுஷனை செய்யற காரியம் அது என்பதை தெரிந்து கொண்டு இந்த மாதிரி போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காம பார்த்துக்குங்க. இறந்த 40 தமிழர்களுக்கும் ஆழ்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது பெரியார் பேரவை.